ஹாய், வெல்கம் டு நியூ பாலகிருஷ்ணன். நம்ம நிறைய வீடியோ பற்றி பேசியிருக்கிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இது வந்து சினிமாவை பற்றி தான். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஜென்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் படங்கள் வந்துருக்குது. ஸோ படங்கள் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கறத விட அதை நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கறத விட அதையே வந்து சிலர் வந்து வாழ்க்கையாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து இதை வச்சு நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மை. பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சினிமாவில் வந்து நிறைய படங்கள் வந்து நல்ல படங்கள் வரலை அப்படிங்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட படங்கள் வந்துச்சுன்னா அந்த படங்களை நம்ம வந்து வரவேற்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா சத்தியமாக கிடையாது. அதாவது எனக்கு தெரிஞ்சு சுந்தர் சி சார் அவங்க பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தாங்க. ஸோ அவங்களே வந்து தன்னுடைய வாயாலேயே வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த படங்கள் வந்து இப்போ வந்து பேசப்படுது, கொண்டாடப்படுது. ஆனால் அந்த அன்றைய காலகட்டத்தில் வந்து பேசப்படலை. இந்த மாதிரி படங்கள் வந்து நான் எடுத்திருந்தேன். அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கல. ஆனால் வந்து இப்போ வந்து பெருசாக பேசுகிறாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான வந்து படங்கள் நிறைய வந்துருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இடையில சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படிங்கிற ஒரு படம் இருந்துச்சு. ஸோ அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக நம்ம வந்து ஒரு ரெகக்னிஷன் கொடுத்தோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. அதான் உண்மை. ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல்வி சிஸ்டத்தை பற்றி வந்து அவங்க அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து குறைன்னு நினைக்க வேண்டாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம் வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஏன்னா வந்து கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப அழகாக தத்ரூபமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கிரியேட்டிவிட்டினா என்ன, கிரியேட்டிவிட்டி வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணுறணும், ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான தமிழ் சினிமாக்கள் நிறைய இருக்குது. ஸோ தமிழ் சினிமாக்கள் நம்ம நிறைய இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸோ வந்து கலெக்ஷன்ஸ் அதுக்கு பின்னால் தான் ஓட்டுருவோம். ஸோ இத்தனை க்ரோர் வந்து கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னா இந்த படம் தான் வந்து நல்ல படம், ஸோ இதை வந்து தரமான படத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ஸோ அப்படியே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அதர் ஸ்டேட்லேருந்து எடுக்கிறாங்க ஒரு சில படங்கள். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து 1500 கோடி 2000 கோடி அதெல்லாம் வந்து கலெக்ஷன் வைஸ் வருது. ஸோ பேன் இண்டியா படமாக வருது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக பேசுகிறோம். ஆனால் நம்ம தமிழ் டேரக்டர்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நல்ல படங்கள் எடுத்துருக்காங்க. அதுக்கும் நம்ம ஆதரவு அளிச்சுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்ப வந்து கம்மி தான். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஸோ வந்து அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து படம் பார்த்தா வந்து நம்முடைய மக்கள், ஸோ நம்ம தமிழ் வாழ் மக்கள் தான் வந்து வாழ போகிறது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த படம் பார்க்கறதுனால வந்து என்ன ஆகுது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டேட்டில் உள்ளவங்களை வந்து நம்ம வந்து வாழ வைக்கிறோம். ஸோ இதில் வந்து இதை சார்ந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் லைட் மேன்ஸு, ஸோ ப்ரொடியூசர்ஸ், ஸோ எக்ஸட்ரா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நான் சொல்ல வரதான் என்னுடைய தலைமை ரெக்வஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரியான படங்கள் வந்து எக்கச்சக்கமான படங்கள் நிறைய படங்கள் வருது. ஸோ அந்த படங்களை வந்து தயவுசெய்து பாருங்கள். அதுவும் தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ரெகக்னேஷன் கொடுங்க. ஏன்னா படங்கள் பார்த்திங்கன்னா வந்து சிலர் வந்து சில உண்மை கதைகளையும் பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வருது. ஸோ வாழ்க்கையை வச்சு வந்து தரமாக வச்சு நிறைய படங்கள் வருது. ஸோ படங்களை வந்து நம்ம வந்து பார்ட் ஆஃப் த ஒரு ஈவெண்ட்டாக எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஏன்னா படங்கள் பார்த்திங்கன்னா வந்து சினிமாஸ் அதாவது சொசைட்டி எப்படி இருக்கும், ஸோ வந்து அந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா வந்து குசேலன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஸோ குசேலன் படத்தில் காமிச்சிருப்பாங்க, அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு மூதாதையர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, ஸோ வந்து வீரபாண்டி கட்டபொம்மன் இப்படி இருந்தார். ஸோ அந்த மாதிரி நான் எக்கச்சக்கமாக உள்ள ஸ்கிரிப்டில் உள்ள அதாவது இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உண்மை தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து வீரபாண்டி கட்டபொம்மனை பார்த்தே கிடையாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து நிறைய அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ வந்து அது வந்து ஒரு ஆர்ட்டாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது மூலமாக நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து லைவாக பார்த்தா கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா வந்து நம்ம கண்மனால் வந்து கொண்டு நிறுத்துறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக படங்கள் தான் அப்படின்னு வந்து நான் சொல்லுவோம். ஸோ அப்படிங்கும்போது அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம வந்து உள்வாங்கி அதை வந்து பார்க்குறோம், அதை வந்து நம்ம வந்து வளர்றோம். ஸோ இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு பின்பம் வந்து நமக்கு உருவாகுது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைண்ட் வந்து உருவாகுது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அதனால் ஏன்னா அந்த மாதிரி வந்து படங்கள் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குது. அது வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து பெரிய பெரிய பேனரில் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் வந்து நிறைய படங்கள் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து அதாவது நல்ல படங்களை நம்ம வந்து பார்க்கணும். அதாவது இடையில போய் பார்த்திங்கன்னா போன வருஷத்துக்கு நிறைய படங்கள் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வாழை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மகாராஜா. ஸோ எனக்கு தெரிஞ்ச படங்கள் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி உள்ள படங்கள் நிறைய படங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து சின்ன படத்தில் வந்திருந்தாலுமே வந்து இந்த படங்களை நம்ம வந்து பார்த்துருக்கலாம், நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. ஆனால் ஒரு சில படங்கள் வந்து நம்ம வந்து தவற விட்டுருக்கிறோம். நான் சொல்கிறது வந்து இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்துருக்குது. 2-3 வருஷங்கள்னாலே கிடையாது. ஆனால் வந்து இடையிலே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2000 சொல்லலாம். நம்ம அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துருக்குது. அதை நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இருந்தாலும் வந்து அந்த படங்கள்லாம் பார்க்கணும்னு தோணுது. ஏன்னா வந்து சில டைமிங் வந்து டிவியில் போடுவாங்க. ஸோ டிவியில் போடும்போது நம்மளுக்கு தோணும், இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் வந்துருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து
ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். ஏன்னா இந்த படங்கள் பார்த்துருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் வந்து அப்போ வந்து அந்த படங்களுடைய அருமையை பற்றி தெரியல. பொதுவாக வந்து எல்லா படங்களும் வருது. ஸோ எல்லா படங்களுக்கும் வந்து பப்ளிசிட்டி விளம்பரங்கள் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில சின்ன பேனரில் உள்ள படங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து நல்ல படங்கள் வந்துச்சுன்னா, நல்ல கருத்துக்கள் உள்ள படங்கள் வந்துச்சுன்னா தயவுசெய்து அதுவும் தேட்டரில் போய் படங்களை போய் பார்ப்போம். ஆனால் ஒரு படங்கள் எடுக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து ஸோ வெளியே இருந்து பார்க்குறது வந்து தெரியாது. அது உள்ளே போய் இறங்கி அதாவது அதை ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்தளவு பார்த்திங்கன்னா வந்து லொக்கேஷன் ஒரு படத்துக்கு வந்து தேட்டரில் இருந்து அதுக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆகட்டும், அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த அதுக்கு வந்து ஹீரோயினை தேடுறதாகட்டும், அப்புறம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து சப் ஆர்டிஸ்ட்லாம் அந்த மெயின் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்த அப்புறம் சில ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களா, துணை நடிகர்கள்லாம் அவங்களுக்கு தேடுறதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து இது பண்ணி அப்புறம் ஆடிஷன் நடத்தி அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறமேட்டு இந்த படங்களை வந்து இத்தனை நாள் சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து ஹீரோயினுக்கு மேக்ஸிமம் அவங்கள்ட்ட வந்து கால் ஷீட் வாங்கி அப்புறம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற டீம் வந்து சமாளிக்க வச்சு அப்புறம் இவங்க வந்து இது பண்ணி படத்தை எடுத்து அப்புறம் ரிலீசிங் டேட்டா அனுபவிச்சு அதை எடிட்டிங் பண்ணி நிறைய வந்து கொரியோகிராஃபிங் அந்த ஸ்டண்டு அது மாதிரி எக்கச்சக்க டீம்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டீம்ஸும் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படத்தை வந்து மேக்கிங் பண்ணுறாங்க. ஸோ மேக்கிங் பண்ணிவிட்டு அந்த படத்தை வந்து இத்தனை தேதிக்குள்ளே வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து சில சமயங்களில் வந்து சில டைமிங்கில் படத்தை வந்து வெளியிட முடியுது. சில படங்களை வெளியிடாமல் வந்து என்ன பண்ணிங்கன்னா வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து அப்படியே வந்து சில படங்கள் தடைப்பட்டு போயிடுது. இதனால் வந்து இந்த படங்கள் வெளியிடுறதுனால பார்த்திங்கன்னா வந்து ஒரு குடும்பமே வந்து அதாவது வாழும் அப்படின்னு தான் சொல்ல முடியனால. ஏன்னா வந்து லைட்மென்ஸ் இருக்காங்க, நிறைய கேமராமென்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதை நம்பி பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து இந்த மாதிரியாக சாதாரண சின்ன சின்ன வேலைகள் செய்கிறோமோ அந்த மாதிரியான வேலைகள் தான் அவங்களும் வந்து செஞ்சு இதையும் வந்து ஒரு எதை சொல்கிறது ஒரு வேலையை வந்து அவங்க எதிர்பார்த்து சம்பளம் வாங்கி தினக்கூலி மாதிரியில் சம்பளம் வாங்கி அதுலேயும் வந்து சின்ன சின்ன குடும்பங்கள் அதாவது ரொம்ப மிடில் கிளாஸில் இருக்க குடும்பங்களை வந்து அதாவது சாப்பாடுலாம் சாப்பிட்றாங்க. அவங்கள வந்து இதை நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து எக்ஸட்ரா உள்ளே வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதனால் வந்து என்னுடைய சின்ன தாழ்மையான ரிக்வஸ்ட்டு, தயவுசெய்து அதாவது கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஒரு டைமில் கரெக்டான படங்களுக்கு கரெக்டான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுத்தோம்னா ஸோ அது வந்து நம்மள மாதிரி எல்லோரும் இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களை சார்ந்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளே மாதிரி தான் மற்றவங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம நினைக்கணும். அப்படி நம்ம நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து விழுந்துட்டு இருக்கும்போது ஸோ நம்ம பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை தூக்கி விடுவாங்க. அதான் வேறு ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கையில் நம்ம வந்து அதிகமாக சம்பாதிப்போம், அதாவது குறைவாக சம்பாதிக்கும், அது அப்புறப்பட்ட விஷயங்கள். ஆனால் எல்லாத்துக்கும் வந்து ஆதரவு கொடுப்போம், எல்லாத்தையும் வாழ வைப்போம். அதான் இந்த வீடியோட சின்ன ஒரு மெயின் கான்செப்ட்டு. இதை வந்து மேக்ஸிமம் அதாவது எல்லாத்துக்கும் வந்து பகிர்ந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா படங்கள் சினிமா வந்து பிடிக்காதவங்க யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. ஸோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களின் வீடியோ விடைபெறுவது உங்கள் நண்பன் வெள்ளிங்கம் பாலகிருஷ்ணன். தேங்க்யூ.